கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதி. வாரத்தின் முதல் நாளாம் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். வாசிக்க கேட்ட இந்த பகுதி பெரும்பாலும் ஈஸ்டர் அன்னைக்கு, உயிர்த்தெழுந்த திருநாள் அன்னைக்கு பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு தேவ செய்தி பகுதியாக நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த பகுதியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். இங்கே அந்த மாத்தாலும் மரியாளும் அவருடனே வந்த ஸ்திரீகளுக்கும் திறக்கப்படும்படியாக அந்த கல்லை புரட்டி திறக்கும்படியாக யார் இருப்பாங்க என்று ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் இருந்தது. அவர்கள் எதிர்பாராத விதமாக அந்த பெரிய கல் தள்ளப்பட்டிருந்தது. இந்த வேளையில் இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும், அது எப்பேற்பட்ட மலையை போல உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருந்தாலும், அது எத்தனை வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த பெரிய கல் தள்ளப்பட்டது. அந்த பெரிய கல் என்னால் தள்ளப்பட்டது என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமாங்க, நிச்சயமாக அந்த கல் தள்ளப்பட்டது. உங்கள் பிரச்சனைக்கான, தீமைக்கான எல்லா வேறாகிய கல் இந்த நாளில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு தள்ளப்பட்டது என்று கர்த்தர் இந்த நாளில தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே உங்கள் வாழ்வு முற்றிலுமாக மாறப்போகிறது. தீமைகள் நன்மையாக மாறப்போகிறது. உங்கள் குறைவுகள் நிறைவாக போகிறது. இழப்புகளுக்கு பதிலாக ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாக போகிறது. உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், சமாதானம் உண்டாக போகிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு அருமையான நாளாக உங்கள் வாழ்க்கையில அமைத்து இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது எதனால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? இந்த பாக்கியம் எதனால் கிடைத்தது என்று பார்த்தால், இங்கே நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இந்த 6ஆம் வசனத்துல முக்கியமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். எதற்காக மரித்து உயிர் தெழுந்தார்? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், பிசாசின் ஆளுகைகள் எல்லாவற்றின் மீது நமக்கு வெற்றி உண்டாகும்படியாக, நமக்கு ஜெயம் உண்டாகும்படியாக அவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்தபடியினால, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் அந்த பெரிய கல், பிரச்சனை என்கிற அந்த பெரிய கல் எல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த நாளில இயேசு கிறிஸ்துவால், உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அது தள்ளப்பட்டது. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் மீது அன்பு கூர்ந்து அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட அந்த பெரிய கல்லாகிய அந்த பிரச்சனையை, மலை போன்ற அந்த பிரச்சனையை அவர் நீக்கி போட்டாருங்க. நிச்சயமா நீக்கி போட்டாங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால், இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலால் அவருக்குள்ளாக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த அவருடைய வெற்றியினால், ஆசீர்வாதத்தினால் உங்கள் வாழ்வு இந்த நாள் முதற்கொண்டு அது மாறுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் நீக்கப்பட்டது, சாபங்கள் நீக்கப்பட்டது. நாம் வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதற்கொண்டு
47ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 24 44 முதல் 47 வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் அன்றியும் பாவ மன்னிப்பும் எருசலேம் சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கவும் வேண்டியது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு உண்டாகும்படியாக, நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக அவர் இதை செய்தேன் என்பதை தான் இங்க அவங்களுக்கு சொல்றார். 2:4 முதல் 6ஆம் வசனம் வரை. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவுமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் வருகிறீர்கள். அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை வேதத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தர் ஒண்ணு சொல்றாரு, வாழ்க்கையில தடைகள் நீக்கி மாத்திரம் நீங்க பரிசுத்தமான அவருக்குள்ள ஆசாரி கூட்டமாகிய உங்களுடைய வேண்டுதலை அவர் கேட்டிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறல் வந்தது. நாளிலே இதுவரைக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உங்கள் வாழ்வில் காணப்பட்ட பெரிய அவரிடத்தில் விசுவாசிக்கிறீர்கள், வெட்கப்படுவதில்லை. நீங்கள் வெட்கத்தை அனுபவ சகல இடங்களிலும் உங்களை புகழ்ச்சியமாக இந்நாள் முதல் கொண்டு வைக்க போகிறார். இது உங்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிச்சயமாக இது நிறைவேறும். விசுவாசித்து தேவனுடைய மகிமையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கும். நாம் செபிக்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலுமாக நீங்க செய்தியாக பிள்ளைகளாக பேசினீர், நிலை அறிந்தவராக நீர் பேசியிருக்கிறீர். நிச்சயமாகவே உண்டு. உன் நம்பிக்கை உம்மை நம்பினவர்களை அறிந்திருக்கிற தேவனே, நிச்சயமாக உம்மை நம்பினவர்களுக்கு சகல நன்மையாக நடக்கும்படியாக செய்திருக்கிறேன். உம்மிடத்தில் அன்பு சகலம் நன்மைக்கு எதுவுமாக நடக்கும்படியாக இருக்கிறேன். உம்மிடத்தில் நேரமும் அந்த காலங்களாக உமது பிள்ளைகளை அழைத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை தீர்க்கதரிசி பிள்ளைகள் இடத்துல பேசுக்காக நன்றி. இனி இவர்கள் அழுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி இவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே. இனி யாராச்சும் எனக்கு உதவுவாங்களா என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ரட்சிப்பின் கண்மணியாக இயேசு இறங்கி நீக்குள்ளாக உண்டான நீர்த்தாமை எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்தவராக எழுந்தபடினால உமது பிள்ளைகளாக நேர்த்தியாக போகிறது. எங்களை ஜீவனுள்ள சாட்சியாக நீங்க நிலைநிறுத்த போறீங்க. இந்த நாளில விசுவாசத்தோடு யாரெல்லாம் அப்பா இந்த ஆராதனையில அப்பா இந்த செய்தியை கேட்டு அப்பா விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை நீங்க சாட்சியாக மாற்ற போறீங்க. அவர்கள் வாழ்க்கையில உமது கிரியை நீங்க அப்போ நீங்க அனுபவிக்க முடியாது செய்றீங்க ராஜா. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேறவும் பண்ணினேன் என்று சொன்னபடியே நிறைவேற பண்ணினபடினால அதை அவர்கள் வாழ்வில் அனுபவிக்க போறாங்க. நன்றி தகப்பனே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை அவர்கள் சொன்னீரேன், திருப்தியாக்க மகிமைப்பட போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை துதி உமக்கே, கனமும் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்த போகிறார். நீங்க நிச்சயமாக இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. God bless you.